செய்தி நெல்லை தூத்துக்குடியில் விஜயின் பிரச்சாரத்தில் ஏற்பட்ட 5 விபத்துகளில் 16 பேர் காயமடைந்திருக்கின்றனர். விவரங்களை எமது செய்தியாளர் வனராஜசங்கர் வழங்கி கேட்கலாம். வனராஜசங்கர், வணக்கம். கூடுதல் விவரங்கள். தீபிகா, வணக்கம். நிச்சயமாக கட்டுக்கடங்காத கூட்டம் திருநெல்வேலியில் மற்றும் தூத்துக்குடியில் விஜய் பிரச்சாரத்தால் கட்டுக்கடங்காத கூட்டத்தால் 5 இடங்களில் விபத்து ஏற்பட்ட தகவல் தற்போது வெளியாகி உள்ளது. பெட்ரோல் பங்க் ஊழியர் உட்பட 16 பேர் இதனால் காயமடைந்துள்ளனர். இது குறித்த விவரங்களை சேகரித்த போது தீபிகா, தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் நெல்லை மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் இன்று காலை முதல் மேற்கொண்ட தேர்தல் பிரச்சாரத்தில் லட்சக்கணக்கான ரசிகர்கள் மற்றும் தொண்டர்கள் பொதுமக்கள் திரண்டதால் பெரும் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. இந்த உற்சாக வரவேற்புக்கு இடையே ஏற்பட்ட விபத்துகளில் 16 பேர் காயமடைந்த சம்பவம் மிகப்பெரிய சோகத்தையும் இப்பகுதியில் ஏற்படுத்தி இருக்கிறது. இன்று காலை தூத்துக்குடியில் தனது பிரச்சாரத்தை தொடங்கிய விஜயை காண ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் இருசக்கர வாகனங்களில் அவரது வாகனத்தை பின்தொடர்ந்தனர். அப்போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் ரசிகர்கள் ஒருவரை ஒருவர் முந்திச் செல்ல முயன்ற போது ஏற்பட்ட விபத்துகளில் 7 பேர் காயமடைந்தனர். இன்று ஒரு நாளில் மற்றும் பிரச்சார பயணத்தின் போது மொத்தம் இதுவரை 5 விபத்துகள் அரங்கேறி உள்ளன. திருநெல்வேலி வண்ணாரப்பேட்டை பகுதியில் விஜய் பிரச்சாரம் செய்த போது சாலையின் இருபுறமும் மக்கள் கூட்டம் அலை மோதியது. அப்போது சாலையை கடக்க முயன்ற பெட்ரோல் பங்க் ஊழியர் ஒருவர் மீது எதிர்பாராத விதமாக அரசு பேருந்து மோதியது. இதில் அந்த ஊழியரின் தலை மற்றும் காலில் பலத்த காயம் ஏற்பட்டது. விபத்து நடந்தவுடன் பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் விரைந்து செயல்பட்டு அந்த ஊழியரை மீட்டனர். நெல்லை மாநகர போக்குவரத்து புலனாய்வு பிரிவு இன்ஸ்பெக்டர் கோகிலா காயமடைந்தவரை தனது சொந்த வாகனத்திலேயே ஏற்றி திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அனுப்பி வைத்தார். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு பரபரப்பு நிலவியது. இது தவிர பார்த்தீர்கள் என்றால் வண்ணாரப்பேட்டை தாமிரபரணி ஆற்றுப்பாலம் முதல் பாளையங்கோட்டை மார்க்கெட் வரை பிரச்சார பாதை முழுவதும் மக்கள் கூட்டத்தால் நிரம்பி வழிந்தது. இதனால் நேரலை செய்தி தொலைக்காட்சியினர் வீடியோக்களை எடுக்க முடிந்தாலும் போட்டோகிராபர்ஸ் அச்சு ஊடகத்தின் நிழற்பட கலைஞர்கள் கூட்ட நெரிசலில் சிக்கி படங்களை எடுக்க முடியாமல் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர். விஜயை காண ரசிகர்கள் காட்டிய அதீத ஆர்வம் மற்றும் வாகனத்தை பின்தொடர்ந்து வெறியுடன் துரத்தியதே இந்த விபத்துகளுக்கு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. காயமடைந்த 16 பேருக்கும் தற்போது சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இதனிடையே இன்று காலை தூத்துக்குடியில் இருந்து பின்தொடர்ந்து வந்த 200க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் 4 சக்கர வாகனங்களை திருநெல்வேலி மாவட்ட எல்லைப் பகுதியில் பேரிகார்டு அமைத்து தடுத்து நிறுத்தி போக்குவரத்தை திருநெல்வேலி மாவட்ட காவல்துறையினர் சிறப்பாக செய்திருந்தனர். இருப்பினும் கட்டுக்கடங்காத ரசிகர்களின் கூட்டத்தால் அதற்கு பிறகு அதனால் பயன் ஏதும் ஏற்படவில்லை என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. தீபிகா, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி வனராஜ் சங்கர்.